Hello guys, this is Sai Thiravium. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அமெரிக்கால இருக்க கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை தான். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. வெள்ளையின மக்கள்ன்றவங்க பியூர் அமெரிக்கன்ஸ், கருப்பின மக்கள்ன்றவங்க ஆப்பிரிக்கால இருந்து வரப்பட்ட அமெரிக்கன்ஸ். உங்களுக்கு என்ன சிம்பிளா சொல்லணும்னா 2008 ஜனவரி 20 அப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா பாரக் ஒபாமா பதவி ஏற்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் ஒன்னா கூடி பாரக் ஒபாமாக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம பாகுபலி படத்தில் எப்படி நான் மகேந்திர பாகுபலி ஆகிய நான் சொல்லும்போது எவ்வளவு பெரிய கிரௌடு கத்துதோ சேம் அதே மாதிரி பாரக் ஒபாமா அதிபரா பதவி ஏற்கும்போது ஒரு 2 லட்சம் மக்கள் ஒன்னா கூடி ஒபாமாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒபாமா வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர். ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சுக்கும் கருப்பின மக்கள் எவ்வளோ துன்புறுத்தப்படுறாங்க அமெரிக்காலன்ட்டு. உங்களை இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு வெள்ளையின மக்கள்ன்றவங்க 70% இருக்காங்க, கருப்பின மக்கள்ன்றவங்க 20% இருக்காங்க. மற்றபடி பேலன்ஸ் இருக்க 10% பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபாரினர்ஸ், அதாவது இப்போ இண்டோ அமெரிக்கன்ஸ் இவங்க வந்து பேலன்ஸ் 10% இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்க வெள்ளையின மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கருப்பின மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க, ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க. அண்ட் வெள்ளையின மக்கள் வந்து பியூர் அமெரிக்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா, நீ வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன், நீ வந்து எங்க நாட்டில் வந்து பொழைச்சிட்டு இப்போ எங்களுக்கு நீ ஒரு அமெரிக்கனே சொல்ற அளவுக்கு ஆயிட்டி அப்படின்ற மாதிரி வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை பார்த்தா ஒரு காண்டு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இந்த காண்டு அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 70% வெள்ளையின மக்கள் இருக்கனால இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளையின மக்கள் தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு இன்டர்வியூ போறான்னு சொன்னா அந்த இன்டர்வியூல மேனேஜராவோ ஐயர் அஃபிஷியலாவோ யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இனத்தை சேர்ந்த மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த மக்கள் தான் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பினத்தை சேர்ந்த பையன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இவங்க இனத்தை சேர்ந்த, அதாவது வெள்ளை இனத்தை சேர்ந்த பையன் எவனாவது வந்தான்னு சொன்னா அவனை சூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயத்தில் நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்கு ஃபியூச்சரே கிடையாது அமெரிக்காவில். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ரேஸை சேர்ந்தவங்களா இருக்கனால இவங்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு ஒரு ஈகோ. ஒயிட் ரேஸ் வந்து பியூர் அமெரிக்கன்ஸ், பிளாக் இருக்கவங்க வந்துட்டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்ன்றனால இவங்களுக்கு ஒரு ஈகோ. ஓகேங்களா? ஸோ ஃபைன். நான் இன்னொரு விஷயம், ஒரு அன்னோன் ஃபேக்ட் சொல்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் மைக்கேல் ஜாக்சன். நம்பவே முடியல. அவரை பார்த்தா ஒயிட் ஸ்கின்னோட வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் மாதிரி தான் இருப்பார். பட் அது வந்து முழுக்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துக்கு வரதுக்கு, என்னை வந்து யாருமே வளர விடலை அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1994 மைக்கேல் ஜாக்சன் வந்து தே ஒன்ட் கேர் அபவுட் அஸ்ன்னு சொல்லி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த சாங்ல கிளியராக சொல்லியிருப்பாரு கருப்பின மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அமெரிக்காலன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. அண்ட் இதனால தான் கருப்பின மக்கள்லேருந்து ஒருத்தர் தலைவராக வந்திருக்காரு பாரக் ஒபாமா. ஸோ அதனால இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வரலாற்றிலே பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் பதவி ஏற்கும் போது இவ்வளோ பெரிய மக்கள் ஒன்னா கூடி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாரக் ஒபாமா பதவி ஏற்றது மட்டும்தான் 2008. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த முதல் கருப்பு இனத்தை சேர்ந்த பிரசிடென்ட்டும் பாரக் ஒபாமா தான். ஸோ ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் வந்துட்டு எப்படி இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க அமெரிக்காக்குள்ள வந்தாங்க அப்படின்ற பார்ப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா 1600 இருந்து 1850 வரைக்கும் இந்த 250 இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்துட்டு அமெரிக்காக்குள்ள போன நாட்கள். இவங்க வந்து அமெரிக்கான்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு 3 கான்டினென்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன்றது ஒரு கான்டினென்ட். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி இப்போ ஏஷியாவை சொல்கிறோம், ஏஷியான்னு சொன்னால் இப்போ இந்தியா, சைனா, பாகிஸ்தான், தாய்லாண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, சேம் இதே மாதிரி யூரோப்ன்ற ஒரு கான்டினென்ட், அதில் பல கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம ஒரு சைடு வச்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா நான் ஏன் சொல்கிறேன், நார்த் அமெரிக்காவில் தான் கனடா இருக்குது, யூஎஸ் இருக்குது, மெக்சிகோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி. பட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க பிரச்சனை எந்த நாட்டை பற்றினு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பற்றி பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ எப்படி இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் யூஎஸ்ஏக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரேசில், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ அமேசான் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிரேசில் அண்ட் ஸ்பெயின் இதெல்லாம் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ ஃபைன். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள வருவோம். அந்த காலத்தில், அதாவது 1600 1850 வரைக்கும் இந்த 250 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்டினென்ட் சொல்கிறேன் இல்லையா, அதாவது இந்த யூரோப்பும் அந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 இடத்துல இருக்கவங்க ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப செழிப்புன்னு அப்படி சொல்கிறேன்னா முதலாளித்துவமா எவனுமே ஒருத்தன் வேலையை செய்ய மாட்டான் அந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க, அந்த ரேஞ்சு பணக்காரனாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இவங்க என்ன தேவைப்படுச்சுன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமைகள் தேவைப்படுச்சு. நான் ஏன் அடிமைன்னு சொல்கிறேன்னா, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அடிமையும் தேவைப்பட்டா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோபோட் நான் சொல்றேன் நீ செய்யணும் அப்படின்ற வேலை செய்து ஒரு அடிமைகள் தேவைப்படுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த 3 நாட்டை சேர்ந்த, அதாவது 3 நாடு இல்லை 3 இடம், அதாவது ஒரு யூரோப்பியன் கான்டினென்ட்டும் அமெரிக்கன்ஸ். ஸோ இந்த 3 கண்ட்ரி, அதாவது இந்த 3 கான்டினென்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு அடிமைகள் தேவைப்படுது, எந்த நாட்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல சூஸ் பண்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கான்ற ஒரு நாடு கிடையாது, ஆப்பிரிக்கான்ற ஒரு கான்டினென்ட். அது ஆப்பிரிக்காவில் மொத்தமாக 20 கண்ட்ரிஸ் மேலே இருக்கு. ஸோ அவங்க ஏன் வந்து ஆப்பிரிக்காவை சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் வந்துட்டு போர் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டும் சவுத் ஈஸ்டும். ஆப்பிரிக்காவில் இந்த இடத்துல இருக்க கண்ட்ரிஸ்ல ரொம்ப போர் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கவங்க வந்துட்டு ஆப்பிரிக்காவை சூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரிட்டிஷ்ன்ற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கனால ஸோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷை சூஸ் பண்ணுறாங்க, எங்கள் ஆப்பிரிக்காவை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக இது விஷயமா போயிட்டு பிரிட்டிஷ் கிட்ட பேசுறாங்க, எங்கள் நாட்டில் இருக்க, அதாவது நம்ம யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கவங்களுக்கு
ஸ்லேவ் தேவைப்படுது, அடிமைகள் தேவைப்படுது, நீங்கள் தான் வந்து ஆஃப்ரிக்கா ரூல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லேவை கொடுங்க, அதாவது எங்களுக்கு அங்கே தான் நிறைய போர் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் அடிமைகள் அனுப்பிச்சு வைங்க, இங்கே வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ், அதாவது யுனைடெட் கிங்டம் வந்து பிரிட்டிஷ், ஸோ அவங்கள சேர்க்காம மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் வந்து பிரிட்டிஷ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தானே, நம்ம கண்ட்ரீஸ் தான், நம்ம இருக்க ஒரு இடம் தான், இப்போ எப்படி நம்ம இந்தியா, இப்போ ஏஷியான்னு சொன்னால் இந்தியா இருக்கு இல்லையா, சேம் இதே மாதிரி நம்ம இருக்க ஒரு கான்டினென்ட் தானே. ஸோ நம்ம வந்து ஆள் அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஆளை சூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ரொம்ப போராக இருப்பாங்க பாருங்க, இவன் வந்து என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி, சின்ன சின்ன தப்பு செஞ்ச கேட்டகரி. ரெண்டாவது வாண்டடாக சில பேர் வருவான், எங்களுக்கு வந்து காசு கொடுத்தாலே போதும், நான் வந்து உங்களுக்கு அடிமையாக வந்துடுறேன் அப்படின்னு வாண்டடாக சில பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி, இந்த 3 கேட்டகரி மக்களையும் சூஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் நார்த் ஈஸ்ட்லையும் சவுத் ஈஸ்ட்லையும் இந்த இடத்துல இருந்து சூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு கப்பலில் ஏற்றிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் சேல் பண்ணுவாங்க. ஒரு என்கிட்ட வந்து இப்போ 100 அடிமை இருக்கா, எந்த முதலாளிகளுக்கு அடிமை தேவையோ வந்து என்கிட்ட காசு கொடுத்துட்டு அடிமையை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இது வந்து உடனே இது வந்துட்டு யூரோப்பில் இருக்க முதலாளிகள்லாம் வராங்க, அடிமையை பார்க்குறாங்க, ஒரு ரேட்டு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது அடிமை நான் ஏன் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கொன்னா கூட பரவாயில்ல, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இவன் என்ன சொல்கிறான் செஞ்சாகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் இப்போ வந்து முதலாளி வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டாருன்னா இந்த அடிமையை போட்டு செம்ம அடி அடிப்பார். இவன் அந்த அடியை வாங்கி தான் ஆகணும். இவன் எதுவுமே பண்ண முடியாது, இவன் கொல்ற கூட ரைட்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ பேசிக்கான விஷயம் இதுதான். ஸோ இந்த மாதிரி அடிமை வந்துட்டு முதலாளி வந்து வாங்கிட்டு போறாரு. அது ஃபைனலாக வந்துட்டு திருப்பி வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து இதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக சொல்லணும் இதான். அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு அமெரிக்கன்ஸ்க்கு காதில் போய் விழுது. இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு அடிமைகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு சொல்லி அமெரிக்கன் காதில் போய் விழுது. உடனே அமெரிக்கா வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ யூஎஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கியா, அதாவது வெள்ளை இன மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கியா, சேம் இதே விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு பிகினிங் பேசிக் இதுதான். ஸோ இது வந்து அமெரிக்காவோட காதில் போகுது, யூஎஸ்ஏவோட காதில் போகுது. உடனே யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க இந்த மாதிரி பிரிட்டிஷ் கிட்ட, என்ன தலைவா நீ வந்துட்டு அடிமைகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறியாமே, அப்போ எங்கள் நாட்டுக்காரங்களும் தேவைப்படுது, எங்கள் நாட்டில் நிறைய செழிப்பான ஆளுகள்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஆட்கள், அதாவது வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க, அடிமைகளாக வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கிட்ட போய் பேசுகிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்து பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னன்னா வந்துட்டு அப்போ இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது, அப்போ நம்ம ஃபுல்லாக அடிமைகளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லாண்டிக் ட்ரேட் ஸ்லேவ், அதாவது அட்லாண்டிக் அடிமை வணிகம் அப்படி கூட சொல்லலாம். இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது வந்து யாருக்கெல்லாம் அடிமைகள் தேவைப்படுது எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க, எங்ககிட்ட ஆஃப்ரிக்கான் ஒரு கான்டினென்ட் இருக்குது, இதுலேயும் எஸ்பெஷலி சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிமைகளாக நிறைய போரான கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, நாங்கள் இங்கே உங்களை ஆளுங்களை ஏற்றி விட நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பிரிட்டிஷ் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆரம்பிச்சுட்டு இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க கேட்டால், இப்போ ஒன்னே சேம் அதே மாதிரி நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இங்கேருந்து அடிமைகளை எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுக்குறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு ரேட்டு போட்டு வாங்கிக்கிறாங்க, அடிமைகளை ரேட்டு போட்டு வாங்கிட்டு அவங்க முதலாளிகள் வந்து அடிமையை பார்த்துட்டு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ பேசிக்கான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 250 வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம் பார்த்துக்கோங்க. 250 வருஷம் எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காலேருந்து எத்தனை பேர் பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, 1.5 கோடி பேர் இன்னைக்கு கிடையாது, 1600 அதாவது 500 வருஷங்களுக்கு முன்னாடி 1.5 கோடி பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாடோட மக்கள் தொகை வந்து 8.5 கோடி பேர். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது 1.5 கோடி மக்களை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்துட்டு கொண்டு போய் யூரோப்புக்கும் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இது ஒரு சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஒரு 250 வருஷத்துக்கு சிறப்பாக செஞ்சு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சென்னையிலிருந்து கூட நிறைய அடிமைகளை எக்ஸ்போர்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஒரு சில சோர்ஸ் சொல்லுது. நம்ம டாபிக் உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்பிரிக்காவில் இருந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அடிமைகள் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பலோட கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அடிமைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை அப்படியே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தமாக போட்டு லாக் பண்ணி கொண்டு போவாங்களாம் கப்பலில். நினைச்சு பாருங்க, அவங்க மனுஷங்க மாதிரியே மதிக்கலாம். பேசிக்காக சொல்ல போனால் இதான் விஷயம், மனுஷங்க மாதிரியே மதிக்கல. ஆப்பிரிக்காவில் இருக்க அடிமைகளை ஒரு 250 பேர் வந்து கப்பல் கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டு 50 பேர் கூட இருக்க முடியாத ஒரு இடத்துல 250 பேரை போட்டு லாக் பண்ணி கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 10% ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது இந்த டிராவலிங்ல இப்போ 250 பேர் போறாங்க இல்லையா, இல்லை 10% வந்து 25 பேர், இந்த 25 பேர் வந்து டிராவலிங்ல இறந்துருவாங்களாமா. இறந்து போறவங்க அப்படியே கடலில் போட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 250 வருஷம் நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு ஒரு பேர் வர வச்சிருக்காங்க, அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடுன்ட்டு. ஸோ ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சு. ஸோ இதான் பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து 250 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது இப்போ நம்ம திருப்பி பேக் டு டாபிக் வரும். ஸோ அங்கேருந்து இப்படி வரப்பட்டவர்கள் தான், இப்படி வந்தவங்க தான் வந்து யூஎஸ்ல இருக்கவங்க இருக்காங்க. அப்புறம் ஃபர்தர் அவங்களோட பாப்புலேஷன் க்ரோத் ஆகுது. இந்த அடிமைகள் பாப்புலேஷன் வந்து ஒரு ஊர்லையும் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி க்ரோத் ஆன விஷயம் தான் வந்து யூஎஸ்ல க்ரோத் ஆனது. ஸோ யூஎஸ்ல வந்து பாப்புலேஷன் 1600 அடிமைகளாக வந்தவங்க இப்போ 2020 பார்த்தீங்கன்னா 20% இருக்காங்க. அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு.
அண்ட் ஃபைன். இப்போ இந்த அடிமைகள் வந்துட்டு எப்போ வந்துட்டு இப்போ யூஎஸ்ல வந்துட்டு வந்து ஒரு அடிமைகளாக தான் போனாங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஓட்டிங் உரிமையும் கிடையாது, எந்த ஒரு உரிமையுமே கிடையாது, இவங்க கொண்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த பட்சத்தில் எப்படி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஆள் ஆனாங்க? இப்போ எப்படி வந்து ஒயிட் ரேஸ்க்கு, அதாவது வெள்ளை இனத்தை சேர்ந்த யூஎஸ் மக்களுக்கு எப்படி ஆப்போசிட்டாக வந்துட்டு இந்த பிளாக் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன். ஸோ இவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட். இவர் தான் இந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணார். என்னன்னு சொல்லி பிரேக் பண்ணாருன்னா, 1806 ஆண்டு வந்துட்டு ஆபிரகாம் லிங்கன் பிறக்கிறாரு. 1860 வருஷம் வந்து ஆபிரகாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆகிறார் அமெரிக்காவுக்கு. பேசிக்காக ஆபிரகாம் லிங்கன் பிறக்கும் போது அவர் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமைகள், அதாவது இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்து கஷ்டப்படுற பார்த்து வளர்றாரு. ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்து வளர்றாரு. ஃபைனலாக வந்து அரசியலில் ஈடுபடுறாரு. அரசியல் ஈடுபட்டு அவர் நினைச்ச மாதிரி 1860 வருஷம் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகிறாரு. அவர் அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்ற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் யூஎஸ்ஏல எந்த ஒரு அடிமையுமே இருக்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்களுமே வந்துட்டு ஸ்லேவா இருக்கக்கூடாது அப்படியே முதல் ரூல்ஸ் போடுறாரு. இந்த ரூல்ஸை போட்டோன்னே யூஎஸ்ஏவை ரெண்டா உடையுது. அதாவது ரெண்டு நாடா பிரியுது யூஎஸ்ஏவை. என்னன்னு கேட்டா, ஒரு நாடு வந்து யூஎஸ்ஏவும், இன்னொரு நாடு வந்து கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டா உடையுது யூஎஸ்ஏவை. அண்ட் ஃபைனலி வந்துட்டு அது யார் ரெண்டா உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றாங்க. இது வந்து சவுத் யூஎஸ்ஏ. ஸோ சவுத் யூஎஸ்ஏல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அடிமைகளை வச்சிருப்போம், இது வந்து எங்களோட பாரம்பரியம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் அடிமைகளாக தான் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சவுத் ஸ்டேட்டில் இருக்கவங்க ஒரு 11 ஸ்டேட்டை சேர்ந்தவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ட்ரியாக உருவாகுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை சொல்றாங்க. பட் ஃபைனலி வந்து ஆபிரகாம் லிங்கனுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நம்ம அடிமைகள் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்ட ரூல்ஸ். அண்ட் ஃபைனலி 1862 வருஷம் சிஎஸ், அதாவது கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரெண்டு ஒரே நாடு தான், அது ரெண்டா பிரிஞ்சிச்சு. அந்த 1862 வருஷம் ஒரு போர் வருது. அந்த போர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டு சைட்லையுமே. கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும். ஃபைனலாக வந்து யூஎஸ்ஏ வந்து ஜெயிச்சிருது. யூஎஸ்ஏ ஜெயிச்சுட்டு அந்த கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து யூஎஸ்ஏவோட சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அடிமைகள்ன்ற விஷயத்தை வந்துட்டு மொத்தமாகவே எடுத்துடுறாங்க. யூஎஸ்ஏல அடிமைகள்ன்ற விஷயமே கிடையாது, ரெண்டே விஷயம் தான், ஒன்று வெள்ளை இன மக்கள், இன்னொன்று கருப்பு இன மக்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அண்ட் ஃபைனலாக அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நடக்கிற மாதிரி தான் ஒரு தலைவன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி பேசிக்காகவே ஆபிரகாம் லிங்கன் வந்துட்டு இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க அடிமைகளாக தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து ஆபிரகாம் லிங்கனே சுட்டு கொண்டாரு. அண்ட் ஃபைனலாக ஆபிரகாம் லிங்கன் 1860 வந்து பிரசிடென்ட் ஆனாரு. 1865 கரெக்டாக 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் சுட்டு கொண்டாங்க, இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து என்னதான் வந்து அடிமைகள் இல்லைன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு அடிமைகளை வெளியே கொண்டு வந்தாலும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிளாக் ஸ்கின்னை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அமெரிக்கன் சிட்டிசன்ஸோ ஓட்டு உரிமை எதுவுமே கிடையாது. ஸோ இதை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1929 பிறக்கிறாரு மார்ட்டின் லூதர் கிங். இவர் வந்து ஒரு காந்தியோட மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர் கூட சொல்லலாம். காந்தியோட ஐடியாலஜி, அதாவது எதுவாக இருந்தாலும் சரி பீஸ்ஃபுல்லாக போராடணும், அதாவது கையில் ஆயுதம் ஏண்டி போராடக்கூடாது அப்படின்றது வந்து இவர் மைண்ட் செட்டில் வச்சிருக்காரு. ஸோ இவரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி, அதாவது அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பும் ஓட்டர் ஐடியும் வாங்கி தரணும், கருப்பினத்தை சேர்ந்தவர்களும் அமெரிக்கர்கள் தான் அப்படின்னு விஷயத்தை கொண்டு வரணுன்றக்காக மார்ட்டின் லூதர் கிங் போராடுறாரு. பேசிக்காக மார்ட்டின் லூதர் கிங்கும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு 1963 ஆண்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் கருப்பினத்தை சேர்ந்தவங்க மொத்த பேர் ஒன்னா சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன்ஸுக்கு, அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பும் ஓட்டர் ஐடியும் தரணும் அப்படின்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் இது. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பும் ஓட்டர் ஐடியும் தராங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா 1965. இந்த டைமில் மட்டும்தான் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டர் ஐடியே தராங்க அங்கே. அண்ட் ஃபைனலாக இதோட வெளிப்பாடு தான் கேட்டீங்கன்னா 2008 பாரக் ஒபாமா ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தலைவர் ஆகிறது. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய கோஸ் பம்ப்ஸான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க இருக்கவே முடியாது நினைச்ச ஒரு டைமில் கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகுதுன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அது. ஸோ அதனால தான் பாரக் ஒபாமா பிரசிடென்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கருப்பினத்த மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து பாரக் ஒபாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்று பாரக் ஒபாமாவுக்கு ஃபுல்லாக என்கரேஜ் பண்ண விஷயம் அது முதல் நாள் அப்போ அவர் பிரசிடென்ட்டாக பதவி ஏற்கும்போது. அண்ட் ஃபைனலி பாரக் ஒபாமா பிரசிடென்ட்டாக வராரு. பட் இதில் இன்னும் சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பின மக்கள் என்ன நினைச்சாங்க, நம்ம இன்னத்துலேருந்து ஒருத்தர் வந்து தலைவராக இருக்காரு, ஸோ நமக்கு நல்லா ஃபேவராக பண்ணுவார்னு நினைச்சாங்க. பட் ஃபைனலி பாரக் ஒபாமா கருப்பின மக்களுக்கு எதுவும் ஃபேவராக பண்ணல. அண்ட் ஒயிட் ரேஸாக வெள்ளை இன மக்களுக்கும் எதுவும் நெகட்டிவாகவும் பண்ணல, ஃபேவராகவும் பண்ணல. பேசிக்காக அவர் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரியோட ஐடியாலஜி, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே எடுத்துப்போம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்துட்டு 2006 வந்து ஆதார் கார்டு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் பிஜேபி ஆதார் கார்டு வேணாம்னு சொல்லிட்டு பிஜேபி ரூலிங் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் வேணாம்னு சொன்னாலும் ஃபைனலாக நாட்டுக்கு எது நல்லதுன்றதை கால்குலேட் பண்ணி செய்கிற மாதிரி தான் ஒரு பேசிக்கான விஷயமே. ஸோ இதே விஷயம் தான் ஒபாமா பண்ணாரு. அமெரிக்காவுக்கு என்ன ஒரு ஐடியாலஜி, அது அமெரிக்காவுக்கு எது ஃபியூச்சரில் சிறந்தது அப்படின்ற மட்டும் தான் வச்சு பண்ணாரே தவிர, அது பேசிக்காக வந்துட்டு ஒயிட் ரேஸுக்கும் ஃபேவராக பண்ணுறதும் நெகட்டிவாக பண்ணுறதும் இல்லாமல் பிளாக் ரேஸுக்கும் ஃபேவர் நெகட்டிவ் எதுவுமே பண்ணல.
பட் இது வந்து பிளாக் ரேஸில் இருக்கவங்க ஒரு சின்ன மைனஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு ஒபாமாவால் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி தான் பார்த்தாங்க. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சைட்லேருந்து ஒரு நம்ம சைடு பிரசிடென்ட் ஆயிருக்கு அமெரிக்காவுக்கு. ஸோ நீ வந்து எதுவுமே கருப்பின மக்களுக்கு எதுவுமே நீ ஃபேவராக செய்யல அப்படின்னு ஒரு காண்டி இருந்துச்சு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் ஃபைனலாக கடைசி வரைக்கும் பாரக் ஒபாமா வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவான பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் அவர் மேலே இல்லாமல் சிம்பிளாக ஒரு நல்ல பிரசிடென்ட்டாக போயிட்டாரு. ஸோ கைஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அமெரிக்காவில் ஒயிட் அண்ட் பிளாக் ரேஸ் இந்த ரெண்டு, அதாவது வெள்ளை இன மக்கள் கருப்பு இன மக்கள்ன்ற ரெண்டு இனம் இருக்குது. ஸோ ரெண்டு இன மக்கள் நடுவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக வீடியோ எடுத்து பண்ணேன். இது மிகப்பெரிய ஒரு வீடியோ அது, அதாவது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சுருக்கி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனல் நியூ வியூவர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then is bye from Sai Thiravium. Bye.